ஃபாதர் தமிழ் தான். ஆஃபர்ட்லையும் தமிழ் தான். தமிழ் தான். யூக்லிஸ்டிக் ப்ரைம் மட்டும் தான் இங்கிலீஷ். அது மட்டும் அந்த இது மட்டும். தமிழ் சொல்லுவாங்க.
செக் செக். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லத்திலிருந்து இத்திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறையேசுவின் திருப்பெயராலும் அவருடைய ஆசீராலும் வரவேற்கின்றோம். தாய் திரு அவையானது இன்று இறை இரக்க ஞாயிறை கொண்டாடுகின்றது. இறைவன் என்றுமே இரக்கமுள்ளவர், நம்மை தேடி நாடி வருகின்றார். தமது தியாக அன்பின் மூலமாக, பற்றி எரிகின்ற அன்பு தீயின் மூலமாக நம்மை குணப்படுத்துகின்றார். தம்முடைய மீட்பிற்கு நம்மை அழைக்கின்றார் என்ற உணர்வு இரக்க ஞாயிறிலே நமக்கு தேவையாக இருக்கின்ற ஒரு அடிப்படையான
விசுவாச மன உறுதி. அத்தகைய மன ஆற்றலுடன் இத்திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம்முடைய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நமது பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நமது பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று.
ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நமது பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. A reading from the first letter of St. Peter, chapter 1, verses from 3 to 9. Blessed be the God and Father of our Lord Jesus Christ. By his great mercy, we have been born anew to a living hope through the resurrection of Jesus Christ from the dead, and to an inheritance which is imperishable, undefiled, and unfading, kept in heaven for you, who by God's power are guarded through faith for a salvation ready to be revealed in the last time. In this you rejoice, though now for a little while you may have to suffer various trials, so that the genuineness of your faith, more than precious than gold, which though perishable is tested by fire, may renown to praise and glory and honor at the revelation of Jesus Christ. Without having seen him, you love him. Though you do not now see him, you believe in him and rejoice with unutterable and exultant joy. As the outcome of your faith, you obtain the salvation of your souls. The word of the Lord. Thanks be to God. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார்.
பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இல்லங்களில் இருந்து பக்தியாக இத்திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் தமது இரக்கத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த ஆண்டை இறை இரக்க ஜூபிலி ஆண்டாக நமக்கு அறிவித்திருந்தார்கள். இறை தந்தையை போன்று நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு அரிய வாய்ப்பானது 4 வருடங்களுக்கு முன்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆண்டினை நாம் சிறப்பாக எல்லா வகையிலும் கொண்டாடி இறை இரக்கத்தை உணர்ந்தவர்களாக, இறை இரக்கத்தை பெற்று அனுபவிப்பவர்களாக, அந்த இறை இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு அறிவிக்கும் மக்களாக நாம் வாழ முயற்சி செய்தோம். The theme of the Jubilee year was the merciful like the Father. My dear brothers and sisters, the year of the Jubilee was over, but the theme is still irrelevant for each and every one of us to put into practice in day-to-day life. அன்புக்குரியவர்களே, இறை இரக்கம் என்றால் என்ன? இன்றைய நற்செய்தியிலே இந்த இறை இரக்கமானது வேறுபட்ட பல கோணங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலே பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையானது
ஆவியானவரை பெற்றபின் இறை இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் மெய்ப்பிக்க சிறு மந்தையாக இருந்த அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இறை இரக்கம் அன்பினால் வெளிப்படுகின்ற காரணத்தினால் அன்பின் மக்களாக ஒன்றாக கலந்து ஒற்றுமையில் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கொடுத்த படிப்பினையை பற்றி ஆராய்ந்து சிந்திக்கவும், ஒற்றுமையின் அன்பின் சின்னமாகிய அப்பத்தை பிடுவதிலும் எல்லாவற்றிற்கு மேலாக ஜெபத்திலே ஈடுபட்டு இறை இரக்கத்தை முழுமையாக பெற தங்களையே அர்ப்பணித்தார்கள். இறை இரக்கமானது கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மூலமாக நிறைவாக நமக்கு காட்டப்படுகின்றது, நிறைவாக ஒரு அனுபவமாக அருளப்படுகின்றது என்பதை இரண்டாம் வாசகமும் முக்கியமாக இன்றைய நற்செய்தியும் காட்டுகின்றது. இறைவன் தன்னுடைய இரக்கத்தின் காரணமாக நம்மை நாடி வருகிறார், தேடி வருகின்றார். அவ்வாறு வருகின்ற இறைவன் எல்லா நிலையிலும் நமது ஐயத்தை போற்றி எவ்வாறு அவர் உண்மையிலே இறைவன் என்பதையும் மீட்பிற்காக தன்னையே நிறைவாக அர்ப்பணித்து சிலுவையில் மரணமுற்று மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை சீடர்களின் மூலமாக தன்னுடைய இரக்க செயல்களை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமா கொண்ட ஐயத்தை அவர் தீர்த்து வைக்கின்ற விதமானது இறைவன் நம்மீது கொண்ட கனிவும் பரிவும் இரக்கமும் எத்தகையது என்பதை காட்டுகின்றது. இந்த நிலையிலே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை 2016 ஆண்டு யுபிலி ஆண்டை ஆரம்பித்த பிறகு நமக்கு கொடுத்த அந்த திருத்துதுவ ஆவண மடலிலே நாம் அனைவரும் இறைவனின் இரக்கத்தின் முகமாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவே இறை இரக்கத்தின் முகம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக மிசரிகோர்டியே வோல்துஸ், இரக்கத்தின் திருமுகம் என்று இயேசுவை நமக்கு காட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இறை இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த இறை இரக்கத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவை போன்று மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் என்னிடம் பேசிய ஒரு பெண்மணி கேட்டால், இறை இரக்கத்தை எவ்வாறு நாம் உணர்வது, மனித இரக்கத்திற்கும் இறை இரக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நான் சுருக்கமாக கூறினேன். அதன் விரிவுரையாகத்தான் இன்று என்னுடைய இந்த மறைவுரை சிந்தனைகள் அமைந்திருக்கின்றன. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை தந்தையின் இரக்கத்தன்மையை நாம் உணர வேண்டுமென்றால் இயேசுவிடமிருந்து தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் ஏற்கனவே நான் கூறியபோது இறை இரக்கத்தின் திருமுகமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். The face of mercy, Jesus is the face of God's mercy, and therefore it is from him that we learn how to be merciful like the Father. இயேசு நமக்கு தனது வாழ்வாலும் வார்த்தையாலும் வெளிப்படுத்திய இறை இரக்கத்தின் தன்மைகள் பல. என்னிடம் கேள்வி கேட்ட அந்த பெண்ணிற்கு நான் கூறிய பதிலில் முக்கியமான 3 தன்மைகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு கூறுகின்றேன். முதலிலே, இறை இரக்கமானது மாற்றும் தன்மையை கொண்டது. God's mercy is transformative. Transformative in the sense
whenever it comes to anyone, the one who benefits by the mercy of God is automatically transformed. ஆம், இறை இரக்கத்தை சுவைத்த அனைவருமே அந்த அனுபவத்தின் பலனால் தங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்மணியிடம் கூறினேன், இறை இரக்கத்தை உணர கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு அவருடைய உண்மையான சீடராக மாறும் பொழுது நீங்கள் இறை இரக்கத்தினால் மாற்றப்படுவீர்கள். இதைதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். தாவீது தனது புகழ் பாடலிலே இறை இரக்கம் தன்னில் ஏற்படுத்திய மாற்றத்தை கூறுகின்றார். ஆண்டவரே, நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். 2 சாமுவேல் அதிகாரம் 22 இறைவசனம் 29. இறை இரக்கமானது இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதின் வாழ்க்கையை ஒளியை கொடுக்கின்றது, மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஏன் இயேசுவின் 12 சீடர்களும் அவ்வாறுதான். கடந்த வாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட அனைத்து நற்செய்தியின் பகுதிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பல முறை பல இடங்களில் பல விதங்களில் சந்திப்பதின் அடிப்படையான காரணமே அவர் அந்த இறை இரக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த இறை இரக்கத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளிலே கிறிஸ்துவை தனியாக விட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொண்ட அப்போஸ்தலர்களை உயர்த்த இயேசு முதன்முறையாக சந்தித்த பொழுது அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஏன் என்னை விட்டு ஓடினீர்கள் என்று அவர்களிடம் கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக அவர் கூறுகின்றது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. அதுவரை அச்சத்தில் இருந்த சீடர்கள் இயேசுவின் இரக்கத்தை சுவைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதிகமாக சுவைத்த காரணத்தினால் என்னவோ புனித தோமா ஒரு கேள்வியையும் தைரியமாக கிறிஸ்துவிடம் கேட்கின்றார். உயிர்த்ததற்கு அச்சாதியாக காயம்பட்ட உன் உடலை நான் பார்க்க வேண்டும், அந்த இடத்தில் என் கையை விட வேண்டும் என்று. இறை இரக்கம் அபரிவிதமாக கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவையே மறுதலித்த மறந்த சீடர்களுக்கு காரணம் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த. இதே போன்று நற்செய்தியில் பல பகுதிகளிலும் பார்க்கின்றோம். சக்கேயு வாழ்க்கையிலே இயேசுவின் இரக்கத்தை சுவைத்த அவர் முற்றிலும் மாறிவிடுகின்றார். என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கவும், என்னால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு 4 மடங்காக பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடிவெடுக்கின்றார். காரணம் என்ன? இரக்கத்தினால் ஏற்பட்ட தாக்கம், அதனால் ஏற்பட்ட மனம் மாற்றம். அதே போன்றுதான் பார்வையற்ற பார்த்திமேயு பல ஆண்டுகளாக எரிகோவில் தெருவோரமாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர். ஆனால் இயேசுவின் இரக்கத்தை சுவைத்தபின் பார்வை பெற்றவராய் இயேசுவின் சீடராய் எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார். மாறுதல், மாற்றம். My dear brothers and sisters, God's mercy transforms not only us, but also those who receive God's mercy from us. ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை இரக்கம் நம்மில் வெளிப்படும் பொழுது அதை சுவைப்பவரின் வாழ்வு மற்றும் மாற்றம் பெறுவது கிடையாது, பிறரையும் மாற்றம் செய்கின்றது. நமது வாழ்விலும் வார்த்தையிலும் வெளிப்படும் இறை இரக்கம் நமது சகோதர சகோதரிகளின் வாழ்வை மாற்றி இருக்கின்றதா?
சில வருடங்களுக்கு முன்பாக நான் சந்தித்த ஒரு அருட்சகோதரியிடம் கேட்டேன், 42 வருடங்களாக துறவியாக இருக்கின்ற நீர் யாராவது ஒருவரையாவது கிறிஸ்தவனாக மாற்றியிருக்கிறீரா? அந்த சகோதரி சொன்ன பதில் எனக்கு தெரியாது. மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் யாரையுமே அணுகியதே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் காட்ட வேண்டும் என்றுதான் நான் சந்தித்த, யாருக்காக நான் சேவை செய்தேனோ அத்தனை பேரையும் சந்தித்தேன். அவர்கள் கிறிஸ்தவர்களாக பெயரளவில் இல்லாவிட்டாலும் கூட செயலளவில், உள்ள அளவில், ஆன்ம அளவில் தங்களுடைய ஈடுபாட்டில் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கலாம் என்று அருமையான ஒரு உண்மையை எடுத்து கூறினார். அன்புக்குரியவர்களே, அத்தகைய இரக்கம்தான் நமக்கு இன்று தேவையாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் இரக்கத்தை சுவைத்து கொண்டிருக்கும் நாம் எத்தனை பேரை நாம் அந்த இரக்கத்தை அனுபவிக்க அழைத்து கொண்டிருக்கின்றோம்? அருமையான வாய்ப்பு. இந்த ஊரடங்கு சமயத்திலே வீட்டிலே இருக்கின்ற அனைவருமே, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இரக்க குணத்தை காட்டுவோம். பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடன், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன், மகிழ்ச்சியுடன், எல்லாவற்றிற்கு மேலாக மன்னிக்கும் தன்மையுடன் இருந்தால் இறை இரக்க ஞாயிறானது நமக்கு கொடுத்த இந்த அரும்பெரும் வாய்ப்பை நம்முடைய புனித வாழ்க்கைக்கு மாற்றிக்கொள்ள உதவியாக இருக்கும். இரண்டாவது சிந்தனை, நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது. இறை இரக்கம் நம்மை நம்முடைய நிலையிலிருந்து எல்லைகளை தாண்டி செல்ல நம்மை அழைக்கின்றது. God's mercy makes us to go beyond the boundaries. இயேசுவில் வெளிப்படும் இறை இரக்கம் தடைகளை தாண்டுவதாக அமைந்துள்ளது. எனவேதான் நம்முடைய பாசத்துக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலமுறை நாம் விளிம்புகளை தேடி பயணிக்க வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டியுள்ளார். The Pope invites always to go to the peripheries. இறைமகன் இயேசு தனது இறைப்பணியில் மக்களை பிரித்து வைத்திருந்த மதில்களை தாண்டி விளிம்புகளில் வாழ்ந்தோரை தேடி சென்றார். இனம், நாடு, கலாச்சாரம், உயர்வு, தாழ்வு, பயணம், பணம், பதவி, பட்டம், இவைகளையெல்லாம் தாண்டி சென்றார். இந்த சமயத்தில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம். கொரோனா வந்தனால யாருமே எந்த ஜாதிக்கு வந்தது, எந்த மதத்துக்கு வந்தது, எந்த மொழிக்கு வந்தது, எந்த இனத்துக்கு வந்தது, எந்த மாநிலத்துக்கு வந்தது என்று பார்க்கவே இல்லை. எல்லோரும் நாம் இரக்கத்தின் மக்களாக ஒருவர் ஒருவருக்கு முடிந்த அளவு உதவி செய்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை இரக்கத்தின் தன்மையானது விளிம்புகளை தாண்டி செல்லுகின்ற இறை அருள் என்பதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் இன்று அதை உணர்ந்திருக்கின்றோம்? இச்சமயத்திலே நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற ஏழைகளுக்கு, தின ஊதிய அன்பர்களுக்கு எந்த விதமான ஊதியமும் இல்லாத காரணத்தினால் நாம் எல்லோரும் பல வகையிலே உதவி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பல வகையிலே. உங்களிடம் ஒரு கேள்வி, இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நீங்கள் யாராவது உங்கள் தெருவிலே இருக்கின்ற ஊதியம் பெறாத ஏழ்மையாக இருக்கின்ற ஒருவருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ உதவி செய்ய கரம் காட்டியிருக்கின்றீர்களா? செய்து கொண்டிருக்கின்றீர்களா? அவர்தான் செய்ய வேண்டும், இவர்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக நீங்கள் இருக்கின்ற நிலையில் உங்களுடைய வாய்ப்புகளுக்கு, உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு சிறு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்களா?
கிறிஸ்து காட்டுகின்ற அந்த இரக்கமானது உங்கள் எல்லையிலிருந்து, வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்றதா? அது இருந்தால்தான் இரக்கத்தின் இரண்டாவது தன்மையாக இருக்கின்ற விளிம்புகளை தாண்டி இறை இரக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இத்தகைய விளிம்புகளை தாண்டுவதற்கு தடங்கலாக பல மதில் சுவர்கள் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றன. சுயநலம், எவன் எப்படி போனால் என்ன என்ற மனநிறைவோடு நாம் நமது நிலையும், நமது முன்னேற்றத்தையும், நமது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருந்தோமான், அதுவும் இச்சமயத்திலே உண்மையாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியாது. அடுத்ததாக பெரிய மதில், நமது அடையாளங்கள், எனது படிப்பு, எனது கலாச்சாரம், எனது ஜாதி, எனது மதம், எனது மொழி, எனது நாடு, என்னுடைய தன்மை, இவைகளை நினைத்தே நாம் கனவு கொண்டிருந்தோமானால் இச்சமயத்திலே இறைவன் தருகின்ற அருமையான இரக்கத்தை அனுபவிக்கும் மக்களாக நாம் வாழ முடியாது என்பதை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே புரிந்து கொள்ள வேண்டும். செய்தித்தாள்களில் படிக்கின்றோம், சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தோர், அவர்கள் சேர்த்து வைத்திருந்த சிறிய சேமிப்பை எடுத்துக்கொண்டு கலெக்டரிடம், ஆளுநரிடம் சென்று கொடுக்கின்றார்கள். இது கொரோனா தாக்கத்தை, தொற்று நோயிலிருந்து மக்களை காப்ப நிதிக்கு தேவையான சிறு உதவி என்று கொடுக்கின்றார்கள். நம்மிலே எத்தனை பேர் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் குடும்பத்தில்? நான் ஒவ்வொருவா பார்த்து கேட்குறேன். முதல்ல என்னையும் கேட்டுக்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்க அனைத்து பேரையும் கேட்குறேன். உங்கள் தெருவிலே பார்க்கலாம், எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறு உணவு செய்து கொடுத்தால் எது நமக்கு குறைந்து போய்விடும்? நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உயர்மறை மாவட்ட அளவிலே சரி, ஆலயத்திலும் சரி, ஆயர் இல்லத்திற்கும் அருகிலும் இருக்கின்ற மக்களுக்கு தினமும் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று நாம் செய்யும் பொழுதுதான் இறை இரக்கத்தின் விளிம்புகளை நாம் தாண்ட முடியும். மூன்றாவதாக, நம்மையே மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்மையே விளிம்புகளை தாண்டி செல்வது மட்டுமல்ல, இறை இரக்கம் நம்மையே தானமாக்குவது. அங்குதான் இறையேசுவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடிப்படை சிந்தனை என்னவென்றால், சமூக சேவகர் ஒருவருக்கும் கிறிஸ்துவனுக்கும் உள்ள வேறுபாடு. சோஷியல் ஒர்க்கர் அண்ட் a Christian cannot be the same. சமூக சேவகர் நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டி அதற்காக வெளிநாடுகளில் இருந்து பெற்ற பணத்தை செலவழித்து ஒரு பகுதியை தன்னுடைய வாழ்க்கைக்கு வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்திலே அவர் பணியை செய்துவிட்டு அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கொள்வார். ஒரு கிறிஸ்டியன் அவ்வாறு இஸ் a vocation. Social worker is a profession. Christian call is a vocation. சமூக சேவை செய்வதை போன்று இருக்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் பெற்ற அந்த உதவியை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு இல்லை, எல்லா நேரங்களிலும் எச்சமயத்திலும் நாம் நம்மையே நிறைவாக முடிந்த அளவு பிறருக்கு கொடுப்பதில்தான் அந்த மூன்றாவது தன்மை நமக்கு தேவையாக இருக்கின்றது. இறை இரக்கமானது தன்னையே தானமாக கொடுப்பது. God's mercy is self-sacrificing and self-giving. நான் சொன்னனால எல்லாம் நீங்கள் உங்களே கொடுக்கணும்னு நான் சொல்ல. குடும்பம் இருக்கின்றது, கடமை இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு மத்தியில் எண்ணத்தில் நம் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த செல்ஃப் சாக்ரிஃபைசிங் தானமாக்குவதில் ஒரு நிலை இருந்தாலே போதும், நற்செய்தியின் மக்களாக நாம் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, நமது பெரும்பாலான அரசர்களும் தலைவர்களும் தங்கள் நலனுக்காகத்தான்
நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அரசியல்வாதியும் சரி, எந்த அரசர்களும் சரி, கிறிஸ்து அரசர் அவ்வாறு செய்யவில்லை. தன்னையே நிறைவாக கொடுத்தது தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற இறை அருளை நிறைவாக பிறருக்கு கொடுப்பதற்காக. சிலுவையில் தொங்கியதும் அதற்காகத்தான். உச்சக்கட்டமாக சிலுவையிலே இறை இரக்கத்தை தானமாக நமக்கு கொடுத்ததும் அதற்காகத்தான். இந்த சமயத்திலே நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பங்கிலே இருக்கின்ற பங்கு தந்தைகள், பல குடும்பங்கள் இரக்கத்தின் செயல்பாடுகளிலே இந்த இக்கட்டான பேரிடர் காலத்திலே நம்மையே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். பல வகையான செய்திகள் எனக்கு கொடுக்கப்படுகின்றது. அதை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய உயர்மறை மாவட்டமானது இந்த நிலையில் இந்த இறை இரக்கத்தை காட்டிக்கொண்டிருப்பதை கண்டு நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன், அவர்களை பாராட்டுகின்றேன், அவர்களுக்கு தலை வணங்குகின்றேன். தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். இந்த கொரோனா தொற்று கிருமி ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையான எசென்சியல் transformative change should become in our life. Radical change is very much needed. The opportunity is given to us now. The golden opportunity, I could say, is given to us through this pandemic in our life. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, Jesus told Sister Faustina, I am always in your heart. ஆண்டவர் சொல்லுகின்றார் புனித பவுஸ்தீன் அம்மாவை பார்த்து, எப்பொழுதுமே நான் உள்ளத்தில் இருக்கின்றேன். அத்தகைய ஒரு அஷ்யூரன்ஸ், வாக்குறுதிதான் சகோதரி பவுஸ்தீனா அவர்களை எல்லா துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை தாங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தது. உண்மையான இறை இரக்கம் தியாக அன்பில் வெளிப்படுகின்றது. கிறிஸ்துவே சொல்லுகின்றார், ஐ ஆம் ஆல்வேஸ் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய உள்ளத்தில் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்று கூறுகின்றார். இந்த இறை இரக்க ஞாயிறிலே நான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றேன், உன்னுடைய ஆன்மாவில் இருக்கின்றேன். நீ அதை நம்பு, அதை விசுவசி. அதற்கு ஏற்ற ஒரு கிறிஸ்துவ நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை எல்லா சமயங்களிலும் வாழ முயற்சி எடு என்று கூறுகின்றார். சகோதரி ஃபவுஸ்தீனா எழுதிய தன்னுடைய தினசரி கையேட்டிலே படிக்கின்றோம். சகோதரி இவ்வாறு கூறுகின்றார், ஆங்கிலத்திலே இருக்கின்றது. ஓ, ஐ ஃபியர் நத்திங் இஃப் காட் சென்ட்ஸ் சச் great suffering to my soul. இந்த கொரோனா போன்ற ஒரு தொற்று நோய் கிருமியினால் பயந்து கொண்டிருக்கின்ற சமயம் நாம் இத்தகைய ஆறுதலான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I fear nothing if God sends such great suffering to my soul. காரணம், அவர் என்னுடைய ஆன்மாவில், என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினால். He upholds it with an ever greater grace all through my life, although we are not aware of it. 3 காரியங்கள். இந்த தொற்று நோய் பேரிடரில் பயந்து அச்சத்தில் இருக்கின்ற நமக்கு இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை இரக்க ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். அவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 2வது காரியம், இத்தகைய ஒரு பெரும் இடரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த இடரை, அந்த துன்பத்தை, அந்த நோயினை நாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் கட்டாயமாக அதைவிட சக்தி வாய்ந்த அருளின் மூலமாக நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். உண்மைதான், சகோதரி ஃபவுஸ்தீனா கூறுவது போன்று அதை நாம் அனுபவிக்க முடியாது.
ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது அதை நாம் உணர முடியும். இத்தகைய மனப்பான்மைதான் இறை இறக்க ஆண்டவர் இன்று நம்மிடம் கேட்பது. முதலிலே நம்மையே மனம் மாற்றுவோம், ரெடி டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். இரண்டாவது, விளிம்புகளை தாண்டி செல்வோம், கோ பியாண்ட் த பெரிஃபரிஸ், கிராஷிங் ஆல் த காம்பவுண்ட் வால்ஸ், மதில் சுவர்களை இடித்து செல்வது. மூன்றாவது, தன்னையே கூடிய அளவு கிறிஸ்துவை போன்று தானமாக்குவது. கடினமான காரியங்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், பௌசினா அம்மாளுக்கு கூறியது போன்று, நான் எப்பொழுதும் உன்னுடைய ஆன்மாவில் இருக்கின்றேன். இத்தகைய ஆறுதலான ஆக்கப்பூர்வமான வார்த்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த நாட்களிலே பெரும் உதவியாக இருக்கும் என்பதை விசுவாச கண்ணோடு ஏற்றுக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, தைரியமாக வருகின்ற நாட்களை இறை இறக்க நாட்களாக நாம் கொண்டாடுவோம். கொண்டாடம் என்று சொல்லும் பொழுது செலிப்ரேஷன் கிடையாது. தினசரி வாழ்க்கையில் நாம் மெய்ப்பித்து காட்டுவது, எடுத்து கூறுவதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து தெருவில் இருக்கின்ற அனைவருக்கும் உறுதுணையாக ஆறுதலாக இருப்பதின் மூலமாக, இவ்வாறு செய்யும் பொழுது இறை இரக்கத்தை நாம் உணர முடியும். அந்த இறை இரக்கத்தை உணர்வதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இறுதி காரியம், ஒப்புரவு அருட்சாதனம். நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறுவார், இறை இரக்கத்தை நீ உணர வேண்டுமென்றால் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல். அப்பொழுது இறை இரக்கத்தின் மேன்மையையும் தன்மையையும், அது நமக்கு கொடுக்கின்ற வலிமையையும் ஆற்றலையும் உணர்ந்து கொள்வாய் என்று. ஒப்புரவு அருட்சாதனத்தை வழக்கம்போல் சாதாரண வழியிலே பெற முடியாக இருக்கின்ற நாம், திருச்சபை கூறியது போன்று தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வே ஆஃப் டூயிங், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி இதை போன்ற பாவங்களை இனி செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியோடு ஒரு வாக்குறுதியை எடுத்து நம்முடைய பாவங்களை இறைவனிடம் எடுத்து கூறும் பொழுது நிறைவான பாவ மன்னிப்பு இந்த காலகட்டத்திலே கிடைக்கும். இயல்பான வாழ்க்கை வந்த பிறகு நீங்கள் சென்று வழக்கம்போல் குருவிடம் அந்த அருட்சாதனமாகிய ஒப்புரவை பெற முடியும். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே இறை இரக்க ஆண்டவரின் இரக்கத்தை சுவைப்போம். சுவைத்த நாம் அவரின் உண்மையான சீடர்களாக அவர் காட்டிய இந்த 3 தன்மைகளின் மூலமாக இறை இரக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே உள்ள அனைவரோடும், நம்முடைய தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களோடும், நண்பர்களோடும், உறவரோடும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இறை இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனமாற்றத்தை கொடுத்து புது தெம்போடு கிறிஸ்துவ வாழ்க்கையை நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ உதவி செய்யும். அதற்காக புனித பௌஸ்தீனாவின் பரிந்துரையால் இத்திருப்பலியிலே நாம் பங்கேற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியில் நாம் முழுமையாக நிறைவாக பங்கெடுத்து நம் தந்தையாம் கடவுளுக்கு நமது நன்றியையும் வேண்டுதலையும் சமர்ப்பிப்போம். ஆமென்.
நம்பிக்கையின் அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்திலே கடவுளை மன உறுதியுடன், விசுவாசத்துடன், ஒருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாக கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது இரக்கத்தின் சிறப்பு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இன்றைய உலகிலே இந்த கொரோனா கொள்ளை நோயினால் அவதிப்படுகின்ற எல்லா நாட்டு மக்களையும் அது பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த தொற்று நோய் கிருமியின் வழியாக நீர் எமக்கு உமது இரக்கத்தை அபரிமிதமாக பொழிந்து கொண்டிருக்கின்றீர். இதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த துன்பகரமான காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நன்கு அலசி ஆய்ந்து பார்த்து ஒரு மனமாற்றத்தின் வழியை கண்டுபிடிக்க எல்லா மக்களுக்கும் நீர்தாமே உடனிருந்து இந்த உந்துதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மாயர்கள் நல்லாயிரம் கிறிஸ்துவால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஆயர்களாக இருந்து இந்த துன்ப காலத்தில் அவர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் நம் சகோதர சகோதரருடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும், அம்மகிழ்ச்சியை எவரும் அவரிடமிருந்து பிரித்து கொள்ளாதபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அமைதியும் மகிழ்ச்சியும் இதோ இரக்கத்தின் முகமாக விளங்குகின்ற இயேசுவின் அந்த மன்னிப்பு செயலில் அவர்கள் ஈடுபட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா வைரஸால் பயத்தில் அஞ்சு கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சீருடைய பயத்தை அகற்றி அமைதியை கொடுத்த உயிர்த்த இயேசு ராஜாவே, இந்த கொரோனா பயத்தால் வீட்டிலே அமைதியை இழந்து பயத்திலே இருக்கும் மக்களுக்காகவும், இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், எதிர்காலம் இல்லாமல் பயத்தில் இருக்கும் மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உயிர்த்த இயேசு ராஜாவே, சீருடைய பயத்தை அகற்றி வல்லமையை கொடுத்ததைப் போல எங்களுடைய பயத்தை அகற்றி எங்கள் வல்லமையால் நிரப்பி செயல்பட ஆற்றலை தர வேண்டுமென உயிர்த்த இயேசுவே உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Dearest Lord, we pray for our leaders, doctors, nurses, and the volunteers who are helping the affected people. Be with them and give them sufficient strength and the spirit to work day and night to help the people who are suffering from this epidemic. Lord, grant them your special grace so that they will be able to plan out sincerely and to bring peace among the people. This we pray to you, O Lord. Lord, hear our prayer.
குடும்பத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாக இல்லத்திலே இருந்தவாறு இறைவனுக்கு எடுத்து கூறுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம்முடைய திருமகனுடைய உயிர்ப்பின் பயனாக பெற்றுக்கொள்ள அருள் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Blessed are you, Lord God of all creation. Thanks to your goodness, this bread we offer, fruit of the earth, work of our hands. It will become the bread of life. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed are you, Lord God of all creation. Thanks to your goodness, this wine we offer, fruit of the vine, work of our hands. It will become the cup of joy. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed are you, Lord, God of all creation. Thanks to your goodness, this bread we offer, fruit of the earth, work of our hands. It will become the bread of life. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed are you, Lord, God of all creation. Thanks to your goodness, this wine we offer, fruit of the vine, work of our hands. It will become the cup of joy. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen. Blessed be God, blessed be God, blessed be God forever. Amen.
Pray, brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of his name, for our good and the good of all his holy church. Accept, O Lord, we pray, the oblations of your people, that renewed by confession of your name and by baptism, they may attain unending happiness. Through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit, Lift up your heart. we lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, and at all times to acclaim you, O Lord, but on this day, above all, to love you yet more gloriously, when Christ our Passover has been sacrificed. For he is the true Lamb who has taken away the sins of the world. By dying, he has destroyed our death, and by rising, he restored our life. Therefore, overcome with paschal joy, every land, every people exults in your praise, and even the heavenly powers with the angelic hosts sing together the unending hymn of your glory as they acclaim. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name, Lord, we lift up your name, with our hearts full of praise, with our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Holy, holy, holy is the Lamb of God. Holy, holy, holy is the Lamb of God. Lord, we lift up your name, Lord, we lift up your name, with our heart full of praise, with our heart full of praise. Be exalted, O Lord of God. Hosanna in the highest. Hosanna in the highest. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் நமக்கு அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு. ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா.
பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாக அன்பு மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் அடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க அருட்செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பங்களில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த பேரிடர் காலத்திலே ஓரிரு அறிவிப்புகளை நம்முடைய பேராயரின் சார்பாக வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று, அதாவது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2020 நம்முடைய பேராயர் அனைத்து உயர் மறை மாவட்ட பங்கு தந்தையர்களுக்கும், இல்ல அதிபர்கள், இல்ல தந்தையர்கள், இல்ல தலைவிகளுக்கும், இறை மக்களுக்குமான சுற்றுமடலை வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய விவரங்களை உங்களுக்கு வாசித்தளிக்க விரும்புகின்றோம். பெறுநர் பங்குத்தந்தை, இல்ல அதிபர், இல்ல தந்தை, இல்ல தலைவி, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம். உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் எதிர்பாராத பேரிடர் காலத்தில் உதவி தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் தாங்கள் காட்டி வரும் ஆதரவுக்காகவும் ஈகை செயல்களுக்காகவும் எனது பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு நெருக்கடியால் வேதனைப்படுவோரை அணுகி அவர்களுக்கு உதவும் வகையில் ஆற்றுப்படுத்துதல், பொருள் உதவி, ஆன்மீக உதவி ஆகியவற்றுக்கான உயர் மறை மாவட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்சொன்ன குழுக்களின் உதவி தேவைப்பட்டால் தங்களது பங்கு தந்தையின் வழியாக அவர்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றுப்படுத்துதல் தேர்ச்சி பெற்ற அருட்பணியாளர்களாலும் மருத்துவர்களாலும் மனநல ஆற்றுப்படுத்தும் குழுக்களாலும் தன்னார்வ பொதுநல அருட்சகோதர அருட்சகோதரி தொண்டர்களாலும் குழுவாக அமைக்கப்பட்டு இது ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆற்றுப்படுத்துதல் தேவைப்படுவோர்
ஒருங்கிணைப்பாளர் அருட்பணியாளர் ஜோ ஆண்ட்ரூ அவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை அணுகுவதற்கான அலைபேசி எண் 7358351627. பொருள் உதவி தேவைப்படுவோர் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் மங்கள்ராஜ் அவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை அணுகுவதற்கான அலைபேசி எண் 9841024201. ஆன்மீக உதவி தேவைப்படுவோர் ஒருங்கிணைப்பாளர் அருள்பணியாளர் வர்கீஸ் ரொசாரியோ அவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை அணுக அலைபேசி எண் 9884598808. எனது உருக்கமான ஜெபங்களும் உடனிருப்பும் ஆசீரும் என்றும் உங்களோடு. உயிர்த்த இயேசுவின் அன்பில் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம். அன்பார்ந்தவர்களே, வாசித்தளித்த இந்த சுற்றுமடலானது நமது சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட இணையதளத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இன்னும் விவரங்களையும் அலைபேசி எண்களையும் பெற்றுக்கொள்ள இணையதளத்தை நாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இணையதள முகவரி www.archdiocesesofmadrasmylapore.in. Dear brothers and sisters, our beloved Archbishop yesterday, dated 18th April 2020, gave a circular to all the priests of the Archdiocese, especially the parish priests and the religious superiors, regarding different assistance being to be provided for counseling, material assistance and spiritual assistance. I would like to read out to you the circular. To all the parish priests, religious superiors, Archdiocese of Madras Mylapore, peace of the risen Lord be with you. I extend my sincere appreciation for your generous aid and support to the people of God during this compelling period of curfew. In our efforts to reach out to the needy, the Archdiocesan team will be of your necessary help for counseling, spiritual and material assistance. I kindly recommend you to approach them through your parish priests and work with the team. Counseling team will be comprised of priests, doctors, counselors, religious and lay volunteers. It will be coordinated by Reverend Father Joe Andrew, the Archdiocesan Pastoral Center Director and Secretary to the Family Commission. He can be contacted at 7358351627. For material assistance, you may kindly contact the coordinator, Mr. Mangal Raj, at his phone number 9841024201. For spiritual assistance, you may kindly contact Reverend Father Verghese Rosario at his contact number 9884598808. With assurance of fervent prayers and wishes, I remain in the risen Lord, Most Reverend Dr. George Anthony, Archbishop of Madras Mylapore. This circular is available in the Archdiocesan website. You may kindly browse the website at www.archdioceseofmadrasmylapore.in and get the details if necessary. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தம்முரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அழிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அவரது இரக்க பெருக்கத்தால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறி தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் பேரிரக்கத்தில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாப்பு பெற ஒன்றாக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, நீர் நகரங்கள் ஊர்களிலெல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்று கிருமி பரவும் நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிணி போக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, எம்மை குணப்படுத்தும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று இறை ஆசிரியை பெற்றதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிறின் வாழ்த்துக்கள். இரக்கத்தின் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வுடன் உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிறு நாளை எல்லா வகையிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் கொண்டாட உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மாலை, இன்று மாலை 7:30 மணிக்கு சிறப்பு ஆராதனையானது இந்த பேராலயத்தில் என்னுடன் இணைந்து அந்த ஆராதனை நடத்தப்படும். எனவே அந்த ஆராதனையிலும் பங்கு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். தந்தை பேட்ரிக் பால் வாசித்தது போன்று எல்லா வகையிலும் இல்லங்களில் இருக்கின்ற உங்களோடு ஆயராகிய நானும் குருக்களும் இருபால் துறவியினரும் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்ற உணர்வோடு உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில் எங்களுடைய பணியானது நல்ல விதமாக நடப்பதற்காக இந்த 3 குழுக்களை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
எனவே நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். காரணம், இந்நாட்களிலே பல வகையான மன உளைச்சல்கள் ஏற்படலாம், ஐயங்கள் ஏற்படலாம், துன்பங்கள் வரலாம், சவால்கள் இருக்கலாம். அவைகளை நாம் இறையிறக்க ஆண்டவரின் விசுவாசத்தில் நிலைத்த மக்களாக ஒரே குடும்பமாக இணைந்து அவைகளை சந்தித்து வெற்றி பெற இந்த 3 குழுக்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இணையதளத்தில் அவர்களுடைய விவரங்களை விரிவாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அங்கு உங்களுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் பெற முடியும். அதற்கு மேலும் எதுவும் தேவை என்றால் என்னுடைய தந்தை செயலர் பேட்ரிக் பால் அவர்களுக்கு நீங்கள் தொலைபேசியின் மூலமாக பேசி உங்களுக்கு வேண்டிய விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். என்றும் நானும் குருக்களும் இருபால் துறவியரும் உங்களுடன் இருக்கின்றோம் என்ற உணர்வுடன் இன்றைய நாட்களிலே இறை அன்பில் செலவழிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.